வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது ஏற்படுற பசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் லாஸ் அப்போ உங்களால் தாங்க முடியாத பசி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஷேக்கை தான். நீங்கள் ஷேக் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? நீங்கள் எவ்வளோ கிலோ இருக்கீங்களோ அவ்வளோ கிலோவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் போடணும். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். உங்கள் ஷேக் ப்ரிப்பரேஷனை கரெக்டாக குவான்டிட்டி வாய்ஸ் கரெக்டாக போடுறீங்களான்னு பாருங்கள். அதாவது ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப் போடணும், ப்ரோட்டீனில் 80 கிராம்னா 2 ஸ்கூப் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷேக் மேட் கம்பல்சரி எடுத்துக்குங்க, 2 ஸ்கூப் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைபரில் 1 ஸ்கூப் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணி நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேக் ஒரு 4 ஹவர்ஸ் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் உங்களுடைய ஷேக் ப்ரிப்பரேஷன் இருக்கா, ஃபஸ்ட் இதை நோட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்படி தான் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், அப்பயுமே என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பசின்றது அது நீர் தாகமாக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னா பர் டேக்கு நீங்கள் மினிமம் 4 லிட்டராவது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த வாய்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். இன்டேக் பண்ணியும் உங்களால் பசி கண்ட்ரோல் பண்ணலை, அந்த கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் உடனே பண்ண வேண்டியது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ க்ரீன் கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் எது ஒன்றும் குவான்டிட்டி ரொம்ப முக்கியங்க. ஒரு 200 கிராமுக்கு மேலே இன்டேக் பண்ணாதீங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுக்கும்போது அது லோ கேலரி தான். ஸோ மிஞ்சி உங்களால் அதிகபட்சமாக 200 கேலரிக்கு மேலே தாண்ட முடியாது. ஸோ நீங்கள் இன்டேக் பண்ணுற ஃப்ரூட்ஸோட கேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 தான் இருக்கும். ஸோ இது ஹெல்த்தியானது கூட, உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ ரொம்ப பசியாக இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியலன்ற பட்சத்தில் அதை எடுங்க. நெக்ஸ்ட்டு மதிய சாப்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வயிறு ஃபில்னஸ் ஆகிற அளவுக்கு சாப்பிடணுங்க. ஸோ லோ கேலரியாக இருக்கணும், ஆனால் வயிறு ஃபில்னஸோடு சாப்பிடணும். தாராளமாக உங்கள் பிளேட்டில் 2 முட்டை தாராளமாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மஞ்சக்கருவோடவே எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, மஞ்சக்கருவோடு சேர்த்து எடுத்தோன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குமே, ஸோ நான் அதிகமாக இன்டேக் பண்ணால் எனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் இருக்கிறது லோ ப்ரோட்டீன் தான், ஒயிட்டில் தான் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 kg வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி இல்லை பொரியல் பண்ணி நீங்கள் இன்டேக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு நிறைய பாடியில் நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும். ஸோ நல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது எதுனா கண்டிப்பாக உங்களோட கூட்டு, பொரியல், அவியல் இது மட்டும்தாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க, கேலரி இஸ் வெரி பெஸ்ட். லஞ்ச்லேயும் 500 கேலரிக்கு மேலே நீங்கள் இன்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஈவினிங் டைம் டார்கெட் டைம், அந்த டைமில் தான் ஹெவியான பசி உங்களுக்கு இருக்குது, தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நட்ஸை ஒரு குட் ஃபுட்டாக இன்டேக் பண்ணலாம். ஸோ அந்த நட்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நைட் ஷேக்கு சாப்பிட்டும் உங்களுக்கு பசி இருக்குன்னா நீங்கள் அதிக நேரம் கண் முழிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட குவான்டிட்டி வைஸில் கரெக்டான ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 1 hour கழித்து உங்கள் ஸ்லீப்பிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும், உங்களுடைய பசியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் வெயிட் லாஸ் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும். ஸோ அமேசிங்கான வெயிட் லாஸ் எடுக்க என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை வியூவர்ஸ்.